ஓம் சாந்தி. நான் ஈஸ்வரிய லாட்டரியை பெறக்கூடிய ஆத்மா. நான் சக்திசாலியான ஆத்மா. நான் வரதானங்களின் களஞ்சியமாக இருக்கும் ஆத்மா. நான் சரீரத்தின் கூடவே அனைத்து பொருள்கள் மீதுமிருந்து பற்றை நீக்குகின்றேன். ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாக கர்மாதித் ஆகும் பொழுதுதான் வீட்டிற்கு போக முடியும். சங்கமயுகத்தில் நமக்கு இந்த சரீரத்தை விடுவதற்கு எந்த பயமும் இல்லை. நாம் இந்த பழைய சரீரத்தை விடுத்து தந்தையிடம் சென்று விடுவோம் என்று மிகுந்த மகிழ்ச்சி இருக்கின்றது. நாடகத்தின் முதல், இடை, கடைசியை நாம் தெரிந்திருக்கின்றோம். நாம் சங்கமயுகவாசிகள் இப்போது திரும்பி செல்ல வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய வீடாகிய பரந்தாமத்தில் வசிக்கின்றோம். அது ஆத்மாக்களுடைய வீடாகும். இது ஜீவ ஆத்மாக்களுடைய வீடாகும். நாம் தூய்மையான ஆத்மாக்களாக ஆகும் பொழுது நமக்கு சுகம் கிடைக்கின்றது. இந்த சுகம் மற்றும் துக்கத்திற்கான விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நாம் தூய்மையாகும் போது இந்த சரீரம் கூட யோக பலத்தின் மூலம் உருவாகின்றது. ஆகையால் மாயை இழுப்பதில்லை. நம்முடைய சரீரம் யோக பலத்தினுடையது. ஆகையால் துக்கம் இருப்பதில்லை. நாம் புத்திசாலிகளாக சேவையில் ஆர்வமாக இருக்கும் பொழுது மற்ற அனைவருக்கும் நல்ல விதத்தில் புரிய வைக்க முடிகின்றது. இந்த ஞான செல்வத்தை கொடுக்கும் பொழுது ஒருபோதும் குறையாது. நாம் தானம் செய்து கொண்டே இருக்கும்போது தாரணையும் ஏற்படுகின்றது. தந்தையின் நினைவினால் ஆத்மா, சரீரம் இரண்டும் தூய்மையாகின்றது. நாம் தூய்மையாகி வெண்ணெயிலிருந்து முடியெடுப்பது போல சரீரத்தை விட்டுவிடுகின்றோம். நாம் தந்தையுடையவர்கள். நாம் நினைவு செய்யும் போது ஆத்மா தூய்மையாகி விடுகின்றது. பிறகு இந்த சரீரத்தை தாரணை செய்வதில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. செல்வதற்கான வழியை தந்தை ஒருவர்தான் கூறுகின்றார். நாம் இப்போது
மோகத்தை விட்டுவிடுகின்றோம். இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அது எல்லாம் மாயை, மாயையே. எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடக்கத்தான் வேண்டும். பிறகு ஏன் நாம் கவலைப்பட வேண்டும்? தந்தையின் நினைவு மட்டுமே அன்றி ஆத்மா தூய்மையாவதற்கு வேறு உபாயம் கிடையாது. அது ஈஸ்வரிய ராஜ்யமாகும். பகவான் கூறுகின்றார், என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று. நினைவு செய்வது ஒன்றும் சித்தி வீடு போன்று கிடையாது. நினைவு செய்வது என்பது நினைவின் தாலாட்டாகும். தந்தை வந்து ஞானம் கொடுப்பதின் மூலம் பகலாகிவிடுகின்றது. இது அதிசயமான ஞானமாகும். இதை தந்தையைத் தவிர வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. தந்தை வருவதே ஒரே ஒரு முறைதான். அவர் வந்து நமக்கு சொர்க்கத்திற்கான வழியை சொல்கின்றார். இப்பொழுது நமது அனைவருடைய வெற்றியின் கண்கூடான ரூபம் வெளிப்படப் போகின்றது. ஏதாவது கெட்டுப்போன காரியம் கூட உங்களுடைய திருஷ்டி மூலமாக, உங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக சுலபமாக சரி செய்யப்பட்டு விடுகின்றது. நீங்கள் சித்தியின் ரூபத்தில் ஆம் இது சரியாகிவிடும் என்று அப்படியெல்லாம் கூற மாட்டோம். நம்முடைய உத்தரவு இயல்பாகவே வெற்றியை பிராப்தி செய்து வைத்துக் கொண்டே இருக்கின்றது. அப்போது பிரஜைகள் வெகு விரைவாக தயாராகி விடுவார்கள். அதற்கு நாம் முதலில் நாம் சித்தியை ஸ்வீகாரம் செய்யாத அளவிற்கு அந்தளவு சக்திசாலியாக ஆகும் பொழுது பிரத்யக்ஷத்தா வெளிப்படுகின்றது. நாம் தூய்மையாகி தந்தையுடன் வீடு செல்வதற்காக இந்த 5 தத்துவங்களால் ஆன சரீரம் மீதுள்ள பற்றை நீக்குகின்றோம். சரீரத்தை விடுவதற்கான பயத்தை நாம் இப்போது விட்டுவிடுகின்றோம். நினைவு யாத்திரைக்கான அட்டவணையை மிகுந்த எச்சரிக்கையோடு அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். யோக பலத்தின் மூலம் ஆத்மாவை தூய்மையாக்கி கர்மாதித்தாகி ஈஸ்வரிய லாற்றியை நாம் வெற்றி கொள்கின்றோம். வெற்றியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக வெற்றியை கண்கூடாக வெளிப்படுத்தும் சக்திசாலி ஆத்மா நாம். அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து சந்திப்பு கொண்டாடி வரதானங்களின்
களஞ்சியமாக இருக்கும் ஆத்மா நாம் என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.